அக்கா, பாப்பாவை காப்பாத்தணும்னா நான் கோமாக்கு கூட போறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ஐ எம் சாரி சித்தார்த். என்ன பண்ணுவேன் ராணி? டாக்டர் என்னமோ சொல்றாங்க. எல்லாருமே உனக்கு தன்னம்பிக்கை அதிகம்லாம் சொன்னாங்களே. ஐயோ ஐயா, ராணி தவிக்க விட்டுட்டியே. நான் உன் மேல வச்சிருக்க அன்பு உண்மையான சோதிக்க இப்படி எல்லாம் பண்றியா? ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? பேச முடியுது. எனக்கும் கேக்குது. சாவித்திரி வந்திருக்கேன். ஐயா வணக்கம் ஐயா. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்ண கூடாதுன்னு. இங்க பாருங்க, உங்களை விட்டா எங்களுக்கு போக்கிடம் வர இல்ல. இங்க வந்தா மட்டும்தான் நாங்களா இருக்கோம். ஆமா, எங்க சாபம் நீங்கி என்னால பேச முடியுது. மனவுக்கு கண்ணு கூட தெரியுது. இந்த சாபம் இருக்கிறதால எங்களால இயல்பாவே இருக்க முடியல. ஐயா நாங்க பேசுறது எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. எங்களால ஒரு திட்டத்தை கூட உருப்படியா போட முடியல. ஆமா, உங்களால மட்டும்தான் இந்த சாபத்துல இருந்து எங்களை வெளியில கொண்டு வர முடியும். எங்களை மறுபடியும் பழையபடியும் ஆக்கிடுங்க. இது பொம்மி கொடுத்த சாபம். அவளுக்கு எதிரா நாம என்ன செஞ்சாலும் அவ பதிலுக்கு ரெட்டிப்பா செய்வான். அதுவும் இந்த 48 நாள் முழுக்க அவளுடைய ஆத்ம சக்தி ரொம்ப வீரியமா இருக்கும். அப்போ இந்த சாபத்துல இருந்து எங்களை விடுவிக்க முடியாதா? இந்த சாபத்துல இருந்து முதல்ல எங்களை விடுவிச்சாதான் கோமால இருக்கிற ராணியை நாங்க காலி பண்ண முடியும். ராணி ரொம்ப சீரியஸா இருக்கான்னு. இல்ல அவ இப்ப கோமால இருக்கா. அவ எப்ப கண்ணு முழிச்சு குணமாவான்னு சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவ கண்ணு முழிக்கும் போது ஒண்ணு ராணி இல்ல அந்த குழந்தை 2 பேர்ல ஒருத்தர் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க.
ஐயா இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்களை அந்த சாபத்திலிருந்து விடுவிக்க எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. ஐயோ தெய்வமே, முதல்ல அதை சொல்லுங்க. என்ன வழின்னு சொல்லுங்களேன். அது உங்களுக்கு தெரிய வேண்டிய நேரத்துல கண்டிப்பா தெரியும். அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்படின்னா உடனே பொம்மி கொடுத்த சாபத்துல இருந்து எங்களை விடுவிச்சிடுங்க ப்ளீஸ். அதுக்கு முதல்ல பொம்மி இங்க வந்தாகணும்.